இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். இந்த நாட்டிலேயே பெரிய பிரச்சனை மாடுதாங்க. இந்தியாலே பெரிய ஊழல் மாட்டு தீவன ஊழல், தெரியுமா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதில் உலக திரைப்பட விழாவில் நம்ம ஊரில் நடக்கிற அந்த செப்பரேஷன் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக உயர்ந்து போய் என்னடா அது அப்படி எனக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு. ஏன்னா அப்படி வந்து ஒரு இயல்பான எந்த மிகையும் இல்லாமல் மியூசிக் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி அசந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பற்றி வந்து நிறையா பேர்த்திட்ட நான் அப்படியே பார்த்தீங்களான்னு நான் வந்து நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்கேன். அது ஆனால் இதில் முரணாக அந்த இயக்குனர், செப்பரேஷன் இயக்குனர் இருக்காருங்க, அவர் இந்த படத்தை பார்த்துட்டு அஸ்கர் அஃப்ரிடி அதை பார்த்துட்டு இப்போ அவங்க தமிழில் பேசினாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சுருக்கமாக ஒரு 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 வியந்த ஒரு கலைஞர் வந்து அந்த படத்தை பற்றி பேசினதை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விளம்பரத்தில். அது வந்து ஒரு எப்படி வந்து இவங்க உலக சினிமா பார்க்காம அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஒரு பாமரம் தனமாக பேசி அதை வந்து ஆக்கிரமிச்சிச்சு என்னை அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்புக்கொண்டார்களோ அதுக்கு இணையானதுதான் ஒரு படைப்பாளியே, இந்த மாதிரி படைக்கிற படைப்பாளியே ஒரு தமிழ் படத்தை பார்த்து வியந்து சொல்ற ஒரு விஷயம் சாதாரண நிகழக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்காக செலியனையும் அந்த குழுவினரையும் பயங்கரமா பாராட்டலாம். இன்னொரு என்னன்னா ஒரு சாதாரண ஒரு பார்வைக்கும் ஒரு படைப்பாளி இதே மாதிரி படைக்கிற படைப்பாளியின் பார்வையும் ரெண்டு புள்ளியை சந்திக்கிற ஒரு படைப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா டூலெட்ல தான் இருக்கணும். அதனால இதுதான் உலக சினிமா. ஏன்னா இதே ரியாக்ஷன் தான் அங்கேயும் இருக்கு. நான் நேற்று வந்து ஃபேமிலியோட பேலஸோட பார்த்தேன், பேக்ட் ஹவுஸ் தான் பார்த்தேன். இதே அந்த தியேட்டர்ல பல படங்களை நான் பார்த்துருக்கேன். நான் கமர்ஷியல் படங்கள் நல்லா ஓடுற படங்கள்லாம் பார்த்துருக்கேன், அது ஆரவாரத்தோடையும் பார்த்துருக்கேன். ஆனால் முழு அமைதியா முழுசா ஒரு சின்ன சின்ன எப்படி விஷயங்களை ரசிச்சாங்களோ, என்ன நினைச்சு அவர் வந்து பண்ணாரோ அதை அப்படியே உள்வாங்குறாங்க. அதுதான் இது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் அப்படின்னு நான் கூட சொல்லுவேன். நான் சொன்னாங்க இல்லையா, மிகை அப்படிங்கிறது இல்லைன்னா ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே வந்து அவர் ஒளிப்பதிவாளராகவும் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் அவங்களோட இருக்க வச்சு அந்த குழந்தைய ஃபீல் பண்ண வச்சு அந்த ஒவ்வொரு அந்த அன்பு, அந்த இரண்டு பேருடைய அந்த நெருக்கம், அவங்களுடைய சண்டை, அவங்களுடைய விஷயம், அந்த அந்த வீட்டுக்காரரு அது கொஞ்சம் ரயில்ஸ் பண்ணுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவர் எப்போ எனக்கு அடையாளம் பண்ணுச்சுன்னா அவரே வந்து செக் பண்ணீங்கன்னு சொல்லுவாரு. அவர் செக் பண்ணும்போது அவரே பார்க்க முடிஞ்சது. எனக்கு என்னன்னா அந்த 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 இடத்துல அவங்கதான் அவங்க டாமினேட்டான ஆளு அப்படிங்கிறத பல விஷயங்களை காமிச்சுக்குவாங்க. நான் நிறைய வந்து ஒரு காந்திமதிக்கு வந்து ஒரு சிங்காரம் இருப்பாரு, புரிஞ்சிடும் காந்திமதி டாமினேட்டான கலாபடி சிங்காரம் அப்படின்னு. ஆனா அதே தான் இங்க வேற மாதிரி புது அனுபவம். என்னன்னா உண்மையிலேயே ரொம்ப இயல்பா எந்த நாடகமும் இல்லாம எந்த மிகையும் இல்லாம ரொம்ப சட்டிலா அந்த சட்டிலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை இந்த படம் நெடுக தெளிச்சிருக்காரு செலியன் சார். அது வந்து எனக்கு ரொம்ப அவர் என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டே இருப்பார்,
சார் இந்த மாதிரி படம் எடுக்கணும் சார்னு என்னைய சொல்லுவாரு. அவரே எடுத்துட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். நான் உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா படங்களையும் உள்வாங்கி அவரு உலக படங்களை பத்தி நிறைய புக் எழுதியிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து அதை பத்தி எழுதுவாங்க. ஆனா அவங்க எடுக்கும்போது நிறைய வித்வான்கள் வந்து விமர்சனம் பண்ணும்போது நல்லா பண்ணுவாங்க. அவங்க பாடும்போது ஆரம்பத்திலேயே வேற மாதிரி வராது. ஆனா இது வந்து சுப்புடு மாதிரி விமர்சகராகவும் இருந்திருக்கிறாரு, அதே நேரத்தில் சங்கீத வித்வானாகவும் இருக்கிறாருங்கிற மாதிரி மிக நேர்த்தியா அந்த பொறுப்புணர்வோட, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய வந்து நுணுக்கமான கட்டுரைகளை எழுதிட்டோம். நிறைய ரசனையை பத்தி நிறைய படங்களை அவருடைய உலக படங்களை லிஸ்ட்டை பார்த்தா நானே டாக்டர் சிங்கர் சார் கேட்பாரு ஏதாவது அவர்கிட்ட லிஸ்ட் வாங்குன்னு சொல்லி. அவர் வாங்கிதான் நான் நிறைய உலக படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் அதே மாதிரி படத்தை அவர் எடுத்து இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை இங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதுக்கு முழுமையான, அதாவது அவர் அமைதியா இருக்கிறார் இல்லையா, அந்த அமைதியில உள்ளுக்குள்ள அது எவ்வளவு அழுத்தமான எண்ணங்கள், எவ்வளவு வந்து ஒரு ஆழமான பார்வைகள் இருக்குங்கிறத படத்தின் மூலமா தான் காமிக்கணும். சும்மா வந்து அதை பத்தி சொல்லி கருத்து சொல்லி முழங்கி எதுவுமே ரொம்ப அவருடைய அந்த கேரக்டர் மாதிரி தான் இந்த படமும் ரொம்ப சட்டிலா இருந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் உண்மையிலே அவர் சந்தோஷம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் கல்லூரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனா இவ்வளவு பெரிய கனமான கேரக்டரை அனாசயமாக அவர் வந்து செஞ்சிருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நானே வந்து அந்த கிட்டத்தட்ட ஓரளவு அந்த கொஞ்சம் நடிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இருந்தால் தான் நான் பண்ணுவேன். ஆனா இது எந்த தோற்றமும் அவர் வந்து இதுல ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இவங்க ஷீலா, அவருடைய கணவர் இவர் நம்ம தம்பி சோழன் வந்து அது நிறைய வகுப்புகள் நடிப்பு கலையை பற்றி நிறைய சொல்லி தருவார். நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்காரு, படத்துலையும் நடிச்சிருக்காரு, ஒரு கூத்துப்பட்ட கலைஞரும் கூட. இந்த மாதிரியான ஒரு தமிழ் ஃபேஸ் வித் அவ்வளவு நுணுக்கமான நடிப்பு இந்த திரையுலகம் வந்து அறிமுகப்படுத்திய உங்களுக்கு நன்றி. ஏன்னா ரொம்ப கருப்பன விஜயகாந்த் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கோம். நீங்க ஒரு மிகப்பெரிய நடிகை, நீங்க மிகப்பெரிய ஒரு எல்லா விதமான தோற்றங்களையும் நீங்க மிளிருவீங்கிறது இந்த ஒரு படத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சது. நீங்க அவ்வளவு வந்து ரொம்ப அந்த கோபப்படுற இடத்துல அவங்க காட்டுற அந்த கோபம், அப்புறம் அந்த பிள்ளைய வந்து திருப்பி கூப்பிடும்போது அந்த இடத்துல வந்து வாடா சாரிடா அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப மனசை உலுக்கிருச்சு. நான் பிள்ளையோட தான் படம் பார்த்தேன். நான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அதான் சொன்ன ஒரு வலிந்து சொன்ன மாதிரி வலிந்து திணிக்காம அது இயல்பு அப்படியே திடீர்னு அப்படி ஒரு காத்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வந்து அப்படி அடைச்சிட்டு போகுது. இதுதான் வந்து இதை வந்து எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த இயல்பான அந்த படப்பிடிப்பு இருப்பீங்களா, அது வந்து அப்படி மனசை வந்து என்றென்றைக்குமே ஆக்கிரமிக்கும். இது ஒரு 10-15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, ஒரு 40 வருஷம் கழிச்சு போட்டு பாருங்க, அது வந்து அந்த ஜீவனம் இருக்கும். அது இந்த மாதிரியான மிக இல்லாத இயல்பான படைப்புல தான் அது வந்து முடியும். அத ரொம்ப கவனமா கொஞ்சம் கூட ஒரு பிசிறு இல்லாம அழகா பண்ணியிருக்காரு.
அவர் ரவிசுப்ரமணியம் சார் நடந்து வர்றது கூட அப்படியே ரொம்ப நளினமா அப்படி வந்து போவார். அவ்வளோ ரொம்ப சாஃப்டானவர். ஆனா வந்து ஒரு என்ன கள்ள மௌனம், அது என்னத்துல சேர்த்தி அப்படிங்கிற மாதிரி. அது இந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் ரொம்ப இயல்பா கதை மட்டும் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு அனாசயமா வந்து இப்படிதான் நம்ம மனிதர்களுக்கு பெரிய இந்த சினிமாவில் வர வில்லனுங்களாக நம்ம வாழ்க்கையை சந்திக்கிறது இல்லை. இந்த மாதிரியான கேரக்டர் தான் நம்ம சந்திக்கிறோம். அதே மாதிரி நீ இந்த ஊர்வா பாட்டில் இதுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு எமோஷனல் என்ன ஒரு எமோஷனலா இதுக்கு நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆனா நமக்கு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய கலைஞனான்னு எனக்கு தெரியுது. ஆனா இவர் அனாவசியம் பில் பண்ணி பணம் கொடுக்குறாரு, அவர் தேவையை நிறைவு பண்றாரு. உண்மையிலே எனக்கு எந்த இடம் ரொம்ப எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவர் எழுதிட்டு இருப்பாரு, கதை எழுதிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு டெய்லி இதான் அன்றாட நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே பார்த்துட்டு ஐயோ உண்மையிலே அது வந்து ரொம்ப அனுபவிச்சாதாங்க அந்த விஷயம் தெரியும். அவன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறான், இது அப்படியே அடே சாப்பிடவா எனக்கு பசிக்குது. அதாவது நீ வந்து கற்பனை நீங்க வாடா ஒய்யால அப்படிங்கிறத அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடவா எனக்கு பசிக்குது. ஏன்னா சாப்பிடவானா நீ சாப்பிட சொல்லிடுவானான்ட்டு எனக்கு பசிக்குது. அந்த அதுதான் சொன்னீங்களே அந்த வசனம்ங்கிறது இதுதான் உங்களை வந்து இயல்பா இது இந்த மாதிரி சூழ்நிலையில ஒருத்தன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், ஒருத்தன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறது இதுதான் உலக சினிமாவின் தருணங்கள். இப்படி நீங்க செப்பரேஷன் பார்த்து நீங்க அஸ்கர் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த பாசம். இதெல்லாம் இருக்கு. நீ தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா இப்படிதான் வசனம், இப்படிதான் திரும்ப வசனம், இப்படிதான் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் உள்ள படத்துல தான் அது இருக்கு. அதனாலதான் முடிவுங்கிறது அப்படியே கை தூக்கிறாரு. லேசா ஒருத்தன் வந்து அப்படி ஒரு லைட்டா நீ இப்படியே வேலைக்காது சொல்லி பாரு, இந்த சொல்லி பாருன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அவன் வந்துட்டான், நான் படத்துல இருக்கேன், அந்த டயலாக் ரொம்ப முக்கியமானது, நான் தியேட்டர்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுங்கிறான். இவன் என்ன பண்ணுவான்? அதே மாதிரி அந்த சேட்டு அப்படிங்கிற போது அதை வந்து ரொம்ப நுணுக்கமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வட இந்தியாவில் வந்து பெட்ரோலை கும்பிட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அந்த அந்த பாரம்பரியம் அவங்கள்ட்ட இருக்கு. அதான் அதை வந்து உருவாங்கியிருக்காரு டைரக்டர். அதுதான் எங்க அம்மாட்ட நம்மனா எங்க வீட்டுல கிட்ட சொல்றேன், யாரு ரவி சுப்ரமணியம் அந்த கேரக்டர் சும்மா செக் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுல அப்படி இல்லை. அம்மாட்ட 3 தடவை 4 தடவை சொல்றாரு, இப்ப அம்மாவும் நானும் வந்திருக்கோம். ஆனா நீங்க அவங்க வீடு பார்க்கும்போது அவங்க மிஸ்ஸஸ் இருப்பாங்க, அவங்களாம் சொல்லுவாங்கன்னு தப்பா கூடாது அவங்க பேச காமிச்சிக்க மாட்டாரு. ஆனா அம்மா எங்க அம்மா பார்க்கணும்னு இருக்கிறாங்க, எங்க அம்மா அப்படின்னு சொல்லி 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 நான் வரேன் அப்படின்னு இவரு ஹலோ சிக்னல் கிடைக்கல. என்ன உறுத்தல், என்ன ஒரு அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைய எப்படி கடக்கிறதுன்னு தெரியாம விழிக்கிற ஒரு விழிப்புணர்வு நிக்கிறதுன்னு இருக்குங்களா, அதுதான் அந்த கேரக்டரோட மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அதுக்கு ஒரு கம்போஸ் பண்ண ஷார்ட்ஸ் தயவு செஞ்சு நான் வந்து நினைப்படுத்தல, நீங்க இந்த படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது இந்த பிலிம் கிராமர் வந்து எப்படி இருக்கணும், ஒரு படத்துக்கு எப்படி இருந்தா அந்த பூரணமாகும் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து யங் பிலிம் மேக்கர்ஸ் நீங்க அறிஞ்சுக்கலாம். ஒரு பாடமாவே அது இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக பாலுமேந்திரா சார் இப்ப இருக்கணும், இதை விட நிறைய நுட்பமா சொல்லியிருப்பாரு அவருடைய ஏஜுக்கும் ஒரு அனுபவத்துக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஆனா
நிறைய சினிமாக்களை உருவாங்க அவர் சாரு. அவர் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்கக்கூடிய எல்லா படத்தையும் நிறைய விழாக்களை பார்த்துருக்கேன். அவர் இங்க நடிச்சிருக்கிறது, அந்த கேரக்டரா வந்திருக்கிறது. இப்போ அவர் அந்த படத்துல அவர் அவர் ஒரு கேரக்டர் அது. ஆனா அவர் படம் பார்க்கும்போது அவர் எப்படி விமர்சிப்பாரு அப்படிங்கிறது அவர் எழுத்தாளராக நீங்க பல பேருக்கு தெரியும், விமர்சகராக தெரியும், நிறைய பண்ணிருப்பீங்க. அவங்கெல்லாம் இதை பத்தி மேலும் ரொம்ப ஆழமா பேசுவாங்க. ஏன்னா நான் ஒரு சக படைப்பாளியா என்ன பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு இது பண்றதெல்லாம், ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸா தான் நான் பார்ப்பேன். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்மளை விட ரொம்ப ஆழமா போயிட்டாரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஜலசி இருக்கும். அது கூடு கட்டிக்கும். அது அப்பப்ப சேவ் பண்ற மாதிரி அப்ப முளைக்கும், நாம தான் சேவ் பண்ணணும். அது மாதிரி அதான் அதுதான் அந்த படப்பினுடைய வெற்றின்னு நாங்க சொல்றேன். நாங்க அப்படிதான் சொல்லுவோம், நல்லா இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். இதான் மனசு. இங்க பேசுறது வேற, உள்ளுக்குள்ள ஏன்னா வெளியே மிரட்டிடாண்டா சரியா இப்படிதான் இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நான் அடக்கிக்கிட்டு பேச முடியும். ஆனா அந்த மாதிரி விமர்சகர்கள் அப்படி நிர்தாட்சியமா பேசுவாங்க. அந்த விமர்சனத்தையும் தாங்கக்கூடிய படம் தான் அந்த படம். அதான் சொல்றேன் அதான் சொல்றேன். இது நான் பிரத்யேகமான ஷோலாம் நான் பார்க்கல. நான் மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணுவேன். நான் மக்களோட மக்களாக தான் பார்ப்பேன். அந்த மக்களோட மக்களாக இருந்து பார்க்கும்போது ஏற்பட்ட அனுபவத்தின் விளைவாக பேசும்போது தான் என்னால ஈவிரக்கம்லாம் பேச முடியும். அதனுடைய வெளிப்பாடை தான் பரிமளை பேசினது. நான் ரொம்ப கரெக்டா அவங்க என்னை விட ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்கிறத நான் அட்மிட் பண்ணேன். அடுத்த அமுதன் அவரு பேசுவார் பாருங்க. அதுதான் அதாவது அந்த அந்த ஏன்னா அவர் ஆவணப்படம் எடுத்தவர். அவர் அவருக்குள்ள ஒரு ஒரு சினிமா பற்றிய பார்வை இதெல்லாம் கலந்து இந்த படத்தை ஒரு வேற பரிமாணத்துல இதை பத்தி சொல்லுவது என்பது ரொம்ப முக்கியமானது. அது வளரும் உங்களை மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு மிக 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 தேவையானது. இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிற ரஞ்சித்தினுடைய அந்த கூகைக்கும் அமைப்பாளர்களுக்கும் உண்மையிலே மிகச்சிறந்த மீண்டும் ஒரு பாராட்ட நான் தெரிவிச்சுக்கேன். உண்மையில அதாவது அவங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருந்தா, இந்த படத்தின் மீது எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருந்தா திங்கட்கிழமை சாயந்தரம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க. இதுதான் உண்மையிலே அவங்க பணிமலை சொன்னாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை போனேன் அப்புறம் ஈவினிங் ஃபுல் ஆயிடுச்சுன்னு. இது நான் 5 மணிக்கு வந்துட்டேன். 5 மணிக்கு சொல்லி நான் வந்துட்டேன். 4-5 பேர் தான் இருந்தாங்க. இது மாதிரி நான் அதாவது நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேல இதுதான் ரிசல்ட். ஏன்னா எப்படி ஒரு நம்மளுடைய அந்த கல்ச்சர்ல ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அதை 4 பேருக்கு சொல்லி அதை பெருமைப்பட்டுக்கிட்டு இல்ல இல்ல நீ பாக்க, இதுதான் நம்மளுடைய அந்த ஒரு உற்சாகமா பண்ற அந்த கூட்டமா பண்ண அது இங்க தெரியுது. இது மாதிரி நிறைய திரைப்படங்களை அதுல எடுக்குன்னு சொன்னாங்க. நானும் அதுதான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா அவர் எடுப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த நிதானமும் அந்த பக்குவமும் நிறையவே இருக்கு. எனக்கு மீண்டும் இந்த படத்தை தயாரித்த அவங்க மிஸ்ஸஸ்க்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நானும் இயக்குனராக, ஏன்னா காதல் படம் தயாரிச்சது சங்கர் சாருடைய ஒய்ஃப் ஈஸ்வரி இருக்காங்க. அவங்க சொல்லிதான் எடுங்க இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால சங்கர் சார் ரொம்ப உற்சாகம் எடுத்தாரு. அதனால இவங்க அவங்க ஊக்கம் கொடுக்கலன்னா இவ்வளவு சாத்தியமா இருக்குமா அப்படின்னு டவுட் தான். ஆனா அதெல்லாம் மனம் கோணாம, ஏன்னா 2 நாள் நண்பர் அவரு அழகா அவங்க தயாரிச்சு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது உண்மையிலே அவங்கள நெஞ்சாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்.
இதுல என்ன ஒரு முரண்னா, அவர் இசையை பத்தி 7 புக்கு பொங்கி பெரிய புக்கு போட்டிருக்காரு. ஆனா படத்துல இசைகள் இல்லை. அதான் அந்த நேர்மை இந்த மாதிரியே டெல்லிங்க்கு அது தேவையில்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஆனா எங்களுடைய ஒரு பர்சனல் ஆசை, மியூசிக்கோட அடுத்த படம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, ஏன்னா அவர் மிகச்சிறந்த ஒரு இசை அறிவு கொண்டவர். நன்றி, வணக்கம்.